மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் 17ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள்ள இருப்பார். அதாவது லக்ன கேந்திரம் சதுர்கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இடத்திற்குமே அதிபதியானவர் உங்களுடைய லக்னாதிபதி புத பகவான். அவரோட இடத்துல தான் சந்திரனுடைய பிரயாணம்ங்கிறது ஆரம்பமாகும். உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய சொத்து பத்துகளை பற்றி, உங்களுடைய தாயாரை பற்றி, வீடு வாகனம், உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய ஸ்திரமான விஷயங்களை பற்றி பேசுறது 4ஆம் இடம். அங்கிருந்து தான் சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. வார இறுதியில் அவர் 7ஆம் இடத்துல போய் அமர்கிறார், மூல நட்சத்திரத்தில். அதாவது உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய, களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரனுடைய பிரயாணம் முடிவடைகிறது. உங்களுடைய ராசிநாதனோட நிலைமை என்னவா இருக்குன்னு பார்த்தா, அவர் 6ஆம் இடத்துல விருச்சிக வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். விருச்சிகத்தில் புத பகவான் வக்ரமாக இருக்கிறார், கூடவே சூரியனும் இருக்கார். ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு இல்லையா, அதனால இப்போ இந்த லக்னாதிபதியுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சொத்துக்களுக்காகவும் வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் உங்களை சில சுப கடன்களை வாங்க வைக்கும். இல்லை உங்களுடைய உத்தியோகம் வேலை இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப நிறைய இருக்கும். வேலை பழு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்காக நீங்க நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். அப்போ சிறுதூர பிரயாணங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு ஒரு புது இடத்துக்கு உங்களை வேலை விஷயமா அனுப்பி ஆன் டியூட்டி உங்களை போட்டு அனுப்புறதற்கோ, எதிர்பாராத டிராவல்ஸ் இந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும்.